இந்த பொண்ணோட பேர் தான் ஜெனிஃபர். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இவளோட பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசிக்கிட்டு இருப்பா. உடனே பேக்ல இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோட்ல ஒரு பையன் போயிட்டு இருப்பான். அவனை தான் இவன் ஃபோட்டோ பிடிச்சிருப்பா. அந்த ஃபோட்டோவை பார்த்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட பாய் ஃப்ரெண்டு ரொம்பவே அழகா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா இந்த பையனை நம்ம ஸ்கூல்ல பார்த்துருக்கேன்னு சொல்லுவா. உடனே எல்லாரும் அவங்க கிளாஸுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஜெனிஃபரும் அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பா. அந்த பையனோட கிளாஸுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கிளாஸ்லேயே இருக்க மாட்டான். பார்த்தா இவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு இருப்பான். எல்லாரும் அந்த பையனை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. உடனே நீ தானே என்ன ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்ல வருவான். அதுக்குள்ள ஜெனிஃபர் அந்த பையனை கூட்டிக்கிட்டு தனியாக போயிடுவா. இவங்க தனியாக போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எல்லா உண்மையும் இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு எனக்காக பாய் ஃப்ரெண்டாக நடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த பையன் கிட்ட. உடனே அந்த பையனும் சரின்னு சொல்லிடுவான். ஆனால் ஒரு கண்டிஷன் போடுவான். நான் என்ன சொன்னாலும் நீ செய்யணும்னு சொல்லுவான் அந்த பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுவான். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பசிக்குது, லஞ்ச் வேணும்னு சொல்லுவான். உடனே இந்த பொண்ணு வாங்கிட்டு அந்த பையன் கிட்ட வருவா. அதுக்கப்புறம் பயங்கரமா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு அவன் கூடயே கொடையை பிடிச்சிக்கிட்டே போவா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டில் இருந்து மொபைல் பார்த்துட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பாய் ஃப்ரெண்டோட ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த பொண்ணு ரொம்பவே சோகமாயிடுவா. அதுக்கப்புறம் இந்த பையனை கூட்டிக்கிட்டு ஜாலியாக வெளியே சுற்ற ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் இவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சும்மா தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இவன் மேலே உண்மையாகவே லவ் வந்துடும்.